ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் மிஸ்ஸஸ் ஜிவி சேனலின் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம நவராத்திரியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இந்தியாவில் கொண்டாடப்படுகின்ற பண்டிகையில் மிகவும் முக்கியமான பண்டிகையில் இதுவும் ஒன்று. நவராத்திரி அப்படின்றது 9 நாள் கொண்டாடப்படுகிறது. மலைமகள், அலைமகள், கலைமகள் இவங்க மூவரும் ஒன்றா சேர்ந்து மக்களை கொடுமைப்படுத்திட்டு வந்திருந்த மகிஷாசூரனை பராசக்தி வதம் செஞ்சு வெற்றி கண்ட விழா நாளில் தான் நம்ம நவராத்திரியாக கொண்டாடப்பட்டு வருகிறோம். இந்த நவராத்திரி விழாவானது 9 நாட்கள் தொடர்ச்சியாக அம்மனுடைய உருவங்களை வைத்து வழிபாடு செய்கிறதாகும். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரியை தான் நம்ம மகா நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். அன்னை சக்தி தேவியின் சிறப்பையும் வீரத்தையும் பாராட்டும் விதமாக இந்த நவராத்திரி விழா இந்தியா முழுக்க கொண்டாடப்பட்டு வருகிறது. மனிதர்கள் மனதுக்குள்ள இருக்கிற நல்ல எண்ணங்களையும் தீமை எண்ணங்களும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அதில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை அழிப்பது தான் இந்த நவராத்திரியோட சிறப்பு. சிவனுக்கு ஒரு ராத்திரியும் அம்மனுக்கு 9 ராத்திரியும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் நவராத்திரி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 15ஆம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் 24ஆம் தேதி முடியுது. 24ஆம் தேதி முடிவடைகிற அந்த நாள் பார்த்திங்கன்னா விஜயதசமி. இந்த நவராத்திரி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு குதூகலமான ஒரு பண்டிகை அப்படின்னே சொல்லலாம். இந்த 9 நாட்களுமே ஒவ்வொரு கலரில் துணி வாங்கி அப்புறம் இதுக்காக பொம்மைகள் சேகரித்து அப்புறம் நிறைய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் செஞ்சு அப்புறம் தினமும் நெய்வேத்தியத்துக்கு என்னென்ன செய்யலாம், அப்புறம் இந்த கொலுவை பார்க்குறவங்களுக்கு என்னென்ன நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய எல்லாமே விருப்பப்பட்டு ரொம்ப ஆனந்தமாக பெண்களுக்கு ஒரு பண்டிகை அப்படின்னா இந்த நவராத்திரி தான். இந்த நவராத்திரிக்கு பார்த்திங்கன்னா வீடுகள்லையும் சரி கோவில்கள்லையும் சரி நிறைய படிக்கட்டுகள் அமைச்சு நிறைய கொலு பொம்மைகளை சேகரித்து அதை முறையாக எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னும் ஒரு சில விஷயங்களை கடைப்பிடிச்சு அதை செய்கிறாங்க. இதை பார்க்க வர குழந்தைங்களுக்கு ரொம்பவே உற்சாகமாக இருக்கும். அதனால் பெண்கள் மட்டும் இல்லை, குழந்தைங்களும் இதில் ரொம்பவே ஆனந்தப்படுவாங்க. முதல்ல இந்த கொலு வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். கொலு வைக்கிறதுக்கு படிக்கட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண வேண்டியது. நம்மளால் வீட்டில் செய்ய முடிஞ்சால் நம்ம அந்த படிக்கட்டுகளை நாமளே செய்யலாம். அப்படி இல்லைனா இப்போ கடைகளில் நிறைய ரெடிமேட் படிக்கட்டுகள் கிடைக்கிது. ஒத்த படையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வாங்கி வீட்டில் செஞ்சாலும் சரி, நீங்கள் வெளியே வாங்கினாலும் சரி, அந்த படிக்கட்டுகள் 3, 5, 7 அப்படின்ற ஒத்த படையில் தான் இருக்கணும். அந்த படிக்கட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே பட்டு புடவையோ அல்லது வெள்ளை நிற துணியோ அது மேலே சாத்தலாம். அந்த பட்டு புடவை நம்ம புதுசாக வாங்கியும் கூட அந்த மேலே படிக்கட்டுகளில் நம்ம போடலாம். அப்படி பட்டு புடவைகள் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கிற எந்த துணி வேணும்னாலும் நீங்கள் வாங்கி புதுசாக வாங்கி தான் அந்த படிக்கட்டுக்கு மேலே நீங்கள் போடணும். இந்த படிக்கட்டுகள் அமைக்கும்பொழுது நம்ம அது கீழே இருந்து மேலே வரைக்கும் 1, 2 அப்படின்னு படிக்கட்டுகளை எண்ணணும். மேலேருந்து கீழே எண்ணக்கூடாது. அதே போல் இந்த படிக்கட்டு பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் 7, 9 அந்த வரிசையில் வச்சிட்டு இருந்தாங்க. இப்போ 3, 5 நமக்கு இடம் இல்லாத காரணங்களால் உங்களால் ஒத்த படையில் எப்படி வேணும்னோ அப்படி நீங்கள் படிக்கட்டுகளை அமைச்சிக்கலாம். படிக்கட்டுகள் அமைச்சதுக்கப்புறம் பொம்மை வைக்கிறதுல சில கவனங்கள் நமக்கு தேவை. எந்தெந்த பொம்மைகள் எங்கெங்கே வைக்கணும் அப்படின்றதும் நம்ம பார்த்து வைக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா உயரமான மேல் படிக்கட்டுகளில் பார்த்திங்கன்னா கடவுளுடைய பொம்மைகள் தான் வைக்கணும். அதுக்கு அடுத்த லைனில் பார்த்திங்கன்னா சித்தர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனிதர்கள், அதுக்கப்புறம் என்னென்ன உயிரினங்கள் இருக்கோ அத்தனையுமே வைக்கலாம். கடவுள் முதல் ஓரறிவு படித்த எல்லா உயிரினங்களுடைய பொம்மையும் நம்ம அதில் வைக்கலாம். இப்போ நம்ம வரிசையாக பார்க்கலாம். முதல் படியில் என்னென்ன பொம்மைகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம், செடி, கொடி, பூக்கள் போன்ற ஓரறிவு படைப்பு உள்ள எல்லா விதமான பொம்மைகளும் நம்மக்கிட்ட இருக்கிறத அங்கே வைக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2ஆம் படியில் வைக்க வேண்டிய பொம்மைகள் நத்தை, சங்கு போன்ற ஈரறிவு உயிரினங்களை நம்ம 2ஆம் படியில் வச்சுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3ஆம் படியில் என்னென்ன பொம்மைகள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரையான், எறும்புகள் போன்ற உயிரினங்களை நம்ம 3ஆம் படியில் வச்சுக்கலாம். 4ஆம் படியில் வைக்கக்கூடிய பொம்மைகள் பூச்சி வகைகள், ஊர்வன, பரப்பன இந்த மாதிரி உயிரினங்கள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் 4ஆம் படியில் வச்சுக்கலாம். 5ஆம் படியில் என்னென்ன பொம்மைகள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பறவைகள், விலங்குகள் இந்த மாதிரியான பொம்மைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அத நீங்க அதில வச்சுக்கலாம். 6வது படியில என்னென்ன நீங்க பொம்மைகள் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடமாடக்கூடிய பொம்மைகள் மாதிரி சில நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க அதில வைக்கலாம். மனிதர்களுடைய பொம்மையும் பார்த்தீங்கன்னா, 6வது படியில நீங்க வச்சுக்கலாம். 7வது படியில என்னென்ன பொம்மைகள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்பாபா, மகா பெரியவர், ராகவேந்திரா போன்ற சித்தர்கள் அல்லது மகான்களுடைய பொம்மைகள வந்து நீங்க 7வது படியில தாராளமா வச்சுக்கலாம். 8வது படியில நீங்க என்னென்ன வைக்கலாம் பார்த்தீங்கன்னா, அஷ்டலட்சுமிகளுடைய சிலைகள் இருந்தா அங்க வைக்கலாம். அப்புறம் தசாவதாரம், பெருமாளுடைய அவதாரங்கள் வைக்கலாம். சிவபெருமானின் அவதாரங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி சிலைகள் உங்ககிட்ட செட்டா இருக்கும். அப்படியே எந்தெந்த அவதாரமோ அது அப்படியே செட்டா கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நீங்க இந்த 8வது படியில வச்சுக்கலாம். கடைசியா 9வது படியில என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கலசம் நடுவுல வச்சிரணும். சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா, விநாயகர் இந்த மாரி எந்தெந்த கடவுள் உங்ககிட்ட இருக்கிறாங்களோ, அது எல்லாமே நீங்க வந்து 9வது படி அதாவது மேல இருக்கிற படியில நீங்க இத வைக்கணும். இப்போ ஒரு சிலர் கேட்பீங்க, எங்களால வந்து 9 படிக்கட்டுகள் வைக்க முடியல. 5, 3 இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, முதல் படிக்கட்டில மேல இருக்க படிக்கட்டில பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்திகள வச்சுடுங்க. அதுக்கப்புறம் உங்க இருக்கிற வந்து சித்தர்கள் இருந்தா, அதுக்கு வந்து 2வது படியில வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற பொம்மைகள வந்து நீங்க கீழ் படிக்கட்டில வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கலசத்த மட்டும் மேல் படியில வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் மும்மூர்த்திகள் வைப்பாங்க. அதுக்கு கீழ சித்தர்கள் அப்படி லைனா வச்சுட்டு வர பழக்கமும் இருக்கு. உங்களுக்கு இடம் இல்லாத காரணத்தில கலசத்த வச்சுட்டு அந்த அ படியிலே பார்த்தீங்கன்னா, நீங்க மும்மூர்த்திகளும் சேர்த்து கூட நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இடம் இல்லாத காரணத்தினால வெறும் கடவுளுடைய இந்த சிலைகளை மட்டும் அந்த படிக்கட்டில வச்சுட்டு, மத்த பொம்மைகள் அதாவது ஊர்வன, மரம் இந்த மாதிரி இருக்கிற பொம்மைகள்லாம் வந்து தரையில கூட நீங்க அருகாமையில வச்சு கூட நீங்க வழிபாடு செய்யலாம். இது தவிர வந்து நம்ம வீடுகள்ல சுத்தியுமே வந்து நெறைய பொம்மைகள் வைக்கலாம். விளையாட்டு அரங்கங்கள் போல அமைச்சு கிரிக்கெட் அந்த மாதிரி வாலிபால் இதெல்லாம் விளையாடுற பொம்மைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் வைக்கலாம். அது போக பார்க்கு, கார்டன் இந்த மாதிரி உங்களால் செட் பண்ண முடிஞ்சா, அப்புறம் மலைகள், நீர்நிலையங்கள் போன்ற எந்த மாதிரி உங்களால எல்லாம் கிரியேட்டிவாக செய்ய முடியுமோ, அதை எல்லாமே நீங்கள் வீடுகளில் தரையில் கூட செஞ்சு அந்த பொம்மைகளை நீங்கள் வைக்கலாம். முக்கியமா சில பொம்மைகள் வந்து இந்த நவராத்திரிக்கு அப்படின்ட்டு வந்து செய்றாங்க. அதில பார்த்தீங்கன்னா, ராமர் பட்டாபிஷேகம் செய்யக்கூடிய அந்த செட் அப்படியே ஃபுல்லாவே இருக்கும். அது ரொம்ப அழகாவும் இருக்கும். இத போல வந்து பல விஷயங்கள் வந்து இருக்கும். கல்யாணம் பண்ற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து வளைகாப்பு பண்ற மாதிரி, குழந்தைய தொட்டில் போடுற மாதிரி, அப்புறம் நாதஸ்வரங்கள், இந்த இசைக்கருவிகள்லாம் வச்சிருக்க மாதிரி, இந்த மாரி பலவிதமான பொம்மைகள் வந்து நெறையவே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வந்து எது புடிச்சிருக்கோ அத நீங்க வாங்கி வைக்கலாம். கொலு படிக்கட்டுகள் அமைச்சு இந்த பொம்மைகளா வச்சு கீழ பார்த்தீங்கன்னா, நம்ப காலையும், மாலையும் வந்து விளக்கேற்றி கட்டாயம் வந்து சாமி கும்பிடணும். கட்டாயம் 9 நாட்களுமே வந்து 9 நெய்வேத்தியங்கள் செய்து வச்சு அவசியமா சாமி கும்பிடணும். முக்கியமா இந்த பொம்மைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள தேர்ந்தெடுத்து நம்ம வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. பஞ்சபூதங்களை அடிப்படையா கொண்டு செய்யப்படுறது தான் இந்த மண் பொம்மைகள். அதனால இது இயற்கைய குறிப்பிடும் வகையில இருக்கிறதுனால, இந்த மாதிரி பொம்மைகள் வைக்கலாம். மரப்பாச்சி பொம்மைகள அடுக்கி வைக்கலாம். இந்த பிளாஸ்டிக் பொம்மைகள வந்து பெரும்பாலும் தவிர்ப்பது வந்து நம்ம இயற்கைக்கும் நல்லது அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். மேலும் இந்த 9 படிக்கட்டுகள் அமைச்சு மேலே வந்து கடவுள் பொம்மையும், கீழ வந்து ஓரறிவு உள்ள ஜீவன்களையும், அதுக்கப்புறம் மனிதர்கள் இவங்கலாம் வந்து ஏன் நம்ம கீழ வைக்கிறோம் அப்படின்னா, இந்த ஓரறிவு உள்ள ஜீவன்களும் சரி, மனிதர்களும் சரி, படிப்படியா நம்ம கடவுளை சென்று அடையணும். நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்னு கத்துக்கிட்டு, அனுசரிச்சு வாழணும் அப்படின்றத கத்துக்கிட்டு, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ப முன்னேறி வந்ததுக்கப்புறம் இறுதியா கடவுள போய் அடையிறோம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இது சொல்லப்படுது. அடுத்ததான் இந்த 9 நாட்களுமே வந்து நம்ம என்ன நெய்வேத்தியம் வைத்து படைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்மி, சாமுண்டி போன்ற அனைத்து தெய்வங்களையும் வீட்டிற்கே வரவழைத்து போற்றி வணங்கி வழிபடும் விழா தான் இந்த நவராத்திரி. இதில் பார்த்தீங்கன்னா, முதல் 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா துர்க்கையாகவும், அடுத்த 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியாகவும், கடைசி 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா சரஸ்வதியாகவும் காட்சி தந்து நம்மள ரட்சிக்கிறாங்க. முதல் நாள் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரியாக காட்சி கொடுக்குறாங்க சக்தி தேவி. அதனால வெண்பொங்கல் வந்து நெய்வேத்தியம் செய்யணும். 2வது நாள் பார்த்தீங்கன்னா கௌமாரி ரூபத்தில் இருப்பாங்க. அதனால புளியோதரை நெய்வேத்தியம் செய்யணும்.
3வது நாள் பார்த்தீங்கன்னா, வராகியாக காட்சி கொடுக்குறாங்க சக்தி தேவி. அதனால சர்க்கரை பொங்கல் செய்து வைத்து நம்ம படையலிடலாம். 4ஆம் நாள் மகாலட்சுமியாக காட்சி கொடுக்கறனால தேவிக்கு அன்னம் நெய்வேத்தியமா செய்யலாம். 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா, வைஷ்ணவி தேவி ரூபத்துல இருக்கிறதுனால தயிர் சாதம் நெய்வேத்தியமா படைக்கலாம். 6வது நாள் பார்த்தீங்கன்னா, இந்திராணியாக காட்சி கொடுக்கிற தேவிக்கு தேங்காய் சாதம் நெய்வேத்தியமா செய்யலாம். 7வது நாள் பார்த்தீங்கன்னா, சரஸ்வதியாக காட்சி அளிக்கிற அன்னைக்கு நம்ம எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியம் தரலாம். 8வது நாள் நரசிம்மி ரூபத்தில் காட்சி தரதுனால அம்பிகைக்கு பால் சாதம் வைத்து படையலிடலாம். 9 நாள் பார்த்தீங்கன்னா, சாமுண்டியாக தோற்றம் கொள்கிறாள். அன்றைய தினம் நம்ம பால் பாயாசம், சுண்டல் நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது, இந்த 9 நாட்களும் என்னென்ன மலர்களை வைத்து நம்ம பூஜை செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். முதல் நாள் மகேஸ்வரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் மல்லிகை, வெண்தாமரை, செந்தாமரை, வில்வம் இலையை வைத்து நம்ம வழிபாடு செய்யணும். 2வது நாள் பார்த்திங்கன்னா, கௌமாரி ரூபத்தில் இருக்கிற அம்மாவுக்கு நம்ம முல்லை, துளசி வைத்து வழிபாடு செய்யணும். 3வது நாள் வராகி அம்மனுக்கு நம்ம செண்பகம், சம்பங்கி, மரிக்கொழுந்து போன்றவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம். 4வது நாள் பார்த்திங்கன்னா, மகாலட்சுமிக்கு ஜாதி மல்லி மற்றும் மணமுள்ள பூக்கள் எது வேணும்னாலும் நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம். 5ஆம் நாள் வைஷ்ணவி தேவிக்கு முல்லைப்பூ வைத்து வழிபாடு செய்யணும். 6வது நாள் பார்த்திங்கன்னா, இந்திராணி அம்மைக்கு நம்ம செம்பருத்தி அல்லது சிவப்பு நிறமுள்ள மலர்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். 7வது நாள் சரஸ்வதி தேவிக்கு தாழம்பூ, தும்பை இலைகள் போன்றவற்றை சேர்த்து அர்ச்சனை செய்யலாம். 8ஆம் நாள் நரசிம்மிக்கு ரோஜா பூவையும், 9வது நாள் சாமுண்டியாக காட்சியளிக்கிற அம்மைக்கு செந்தாமரை மற்றும் வெண்தாமரை வைத்து அலங்காரம் செய்யலாம். இப்போது கொலு வைக்கிறவங்களுக்கு எல்லாமே சொல்லியாச்சு. கொலு நாங்கள் வைக்கிற பழக்கம் இல்லைங்க, நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இல்லை, இந்த வருடம் எங்களால் சில காரணங்களால் கொலு வைக்க முடியல, அப்போ என்ன செய்யறது அப்படின்றத கேட்டிங்கன்னா, சாதாரணமாக உங்கள் பூஜை அறையில் நீங்கள் பூஜை அறையை சுத்தப்படுத்திட்டு, அப்புறம் பொட்டு, சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டு, அப்புறம் பூக்கள்லாம் போட்டுட்டு, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சுட்டு, தினமும் இந்த 9 நாட்களுமே நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். 9 ராத்திரி, பகல் பார்த்திங்கன்னா கணக்கு 10 வரும். அப்போ நீங்கள் உங்களால் காலையும் இரவும் பார்த்திங்கன்னா விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். அதுபோக அருகாமையில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. கோவில்கள்லேயும் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு நீங்கள் எதாவது வாங்கி கொடுக்கலாம். சில பேர் வீடுகளில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அவங்க வீடுகளுக்கும் போய் நீங்கள் அவங்களுக்கு இந்த கொலு வைக்கிறதுக்கு நீங்கள் உதவலாம். ஏதாவது நீங்கள் சிலைகள் வாங்கி கொடுக்கலாம். கோவில்களையும் உங்களால் முடிஞ்ச சிலைகளை நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த கொலு நம்ம எப்போ வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை திதி இருக்கும் போதே கொலு வைக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரே நாளில் நம்ம அனைத்து பொம்மைகளும் வச்சு ரெடி பண்ண முடியாது. அதனால் கலசம் வச்சு முதல் படிக்கட்டை வைக்கிறத நம்ம பார்த்திங்கன்னா, அமாவாசை திதி இருக்கும்போதே நம்ம வச்சிடலாம். அப்போ பார்த்திங்கன்னா, அக்டோபர் 14ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை இருக்குது. அந்த நாளில் நீங்கள் இந்த கொலுவை ஃபஸ்ட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதுலேயும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, எந்த டைம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குரு ஓரையில் வைக்கிறது நல்லது. சனிக்கிழமை பார்த்திங்கன்னா, நைட்டு 9லேருந்து 10 மணி வரைக்கும் குரு ஓரை இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம கொலு வைக்க தொடங்கினோம் அப்படின்னா அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா, நவராத்திரி அப்படின்றதுனால இரவு நேரத்தில் நம்ம கொலு வைக்கிறது ரொம்ப விசேஷம். அமாவாசை நாட்களில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் எங்களால் வைக்க முடியல, நீங்கள் சொன்ன இரவு நேரத்துலையும் எங்களால் வைக்க முடியல அப்படின்னா, காலை பார்த்திங்கன்னா 7:45லேருந்து 8:45க்குள்ளே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 10:45லேருந்து 11:45 வரைக்கும் வைக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஈவினிங் மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா 5:30லேருந்து 7:30க்குள்ளே நீங்கள் கொலு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சனிக்கிழமை அமாவாசை நாள் பார்த்திங்கன்னா ராகு காலம் 8:58லேருந்து 10:26 வரைக்கும் காலை நேரத்தில் இருக்குது. மத்தியானம் பார்த்திங்கன்னா 1:30லேருந்து 2:30 மணி வரைக்கும் இந்த யமகண்டம் நேரம் இருக்குது. இந்த நேரத்தை நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் நவராத்திரி பொம்மையை வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு இந்த கொலு வைக்க ஸ்டார்ட் பண்ணாமல் பிரதமை, அதாவது அக்டோபர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறதுக்கு தொடங்குவாங்க. எப்படியும் நீங்கள் செய்துக்கலாம். அப்போது ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரை எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 11லேருந்து 12 மணி வரைக்கும் குரு ஓரை இருக்குது. கொலு வைத்ததுக்கப்புறம் இந்த 9 நாள் இரவும் 10 நாள் பகலும் நமக்கு வரும். அப்போ காலை பொழுதில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நம்மளால் முடிஞ்சது ஒரு பாலோ அல்லது பழமோ வச்சு நெய்வேத்தியம் செய்யணும். இரவு பொழுதில் பார்த்திங்கன்னா இரவு 7லேருந்து 9க்குள்ளே நம்ம பூஜைகளை நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சிருக்கணும்.
இந்த பதிவில் நம்ம நவராத்திரியோட சிறப்பு மட்டும் இல்லாமல் நவராத்திரி படிக்கட்டுகள் எப்படி வைக்கணும், எந்த நேரத்தில் வைக்கணும், என்னென்ன பொம்மைகள் வைக்கணும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கூடவே நெய்வேத்தியத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே போல் ஒரு முக்கியமான பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.